வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். நாட்டின் 75வது குடியரசு தினத்தை ஒட்டி கடமை பாதையில் மூவர்ண தேசிய கொடியை ஏற்றினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. தேசிய போர் நினைவு சின்னத்தில் பிரதமர் மோடி மலர் வளையம் வைத்து மரியாதை. நாடாளுமன்ற தேர்தலில் புதுவை உட்பட 40 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணிதான் வெற்றி பெறும். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திட்டவட்டம். கடவுளின் படத்தை காண்பித்து ஏழை வயிற்றை நிரப்ப முடியாது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட புதுக்கோட்டை மீனவர்கள் 12 பேர் விடுதலை. நிபந்தனையுடன் விடுதலை செய்து இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவு. மறைந்த நடிகர் கேப்டன் விஜயகாந்த் உட்பட 132 நபர்களுக்கு பத்ம விருதுகளை அறிவித்தது ஒன்றிய அரசு. 75வது குடியரசு தினத்தை ஒட்டி டெல்லியில் உள்ள கடமை பாதையில் நடைபெற்ற விழாவில் 21 குண்டுகள் முழங்க ஜனாதிபதி திரௌபதி முர்மு மூவர்ண கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். நாடு முழுவதும் 75வது குடியரசு தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குடியரசு தினத்தை முன்னிட்டு டெல்லியில் உள்ள கடமை பாதையில் நடைபெற்ற விழாவில் 21 குண்டுகள் முழங்க ஜனாதிபதி திரௌபதி முர்மு மூவர்ண கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து முப்படைகளின் அணிவகுப்பு நடைபெற்றது. அதனை ஜனாதிபதி திரௌபதி முர்மு, துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர், பிரதமர் மோடி, மத்திய மந்திரிகள், எதிர்க்கட்சி தலைவர்கள் உள்ளிட்டோர் பார்வையிட்டனர். மேலும் டெல்லி கடமை பாதையில் நடைபெற்ற முப்படைகளின் அணிவகுப்பு மற்றும் மாநில அரசுகளின் அலங்கார ஊர்திகளின் ஊர்வலத்தை கண்டு ரசித்தனர். குடியரசு தின விழாவில் பிரான்சு அதிபர் இமானுவேல் மேக்ரான் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். முன்னதாக டெல்லியில் உள்ள தேசிய போர் நினைவு சின்னத்தில் பிரதமர் மோடி மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்திய பின்னர் நாட்டுக்காக உயிரிழந்த ராணுவ வீரர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தினார். அவருடன் பாதுகாப்புத்துறை மந்திரி ராஜ்நாத் சிங் மற்றும் முப்படை தளபதிகள் போர் நினைவு சின்னத்தில் மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து குடியரசு தினத்தை ஒட்டி சென்னை மெரினாவில் உள்ள உழைப்பாளர் சிலை அருகே ஆளுநர் RN ரவி தேசிய கொடியை ஏற்றினார். பின்னர் தேசிய கொடியை ஏற்றி வைத்த ஆளுநர் RN ரவி அணிவகுப்பு மரியாதையையும் ஏற்றுக்கொண்டார். இந்த குடியரசு தின நிகழ்ச்சியில் முதலமைச்சர் MK ஸ்டாலின், தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா, அமைச்சர்கள், நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். இதனை அடுத்து கடற்படை ஊர்தியில் போர்க்கப்பலின் வடிவம், வான்படை ஊர்தியில் சிறிய வடிவிலான விமானம், கடலோர காவல்படை ஊர்தியில் சிறிய வடிவிலான படகுகள் ஆகியவை அணிவகுத்து கொண்டு வரப்பட்டன. அதனைத் தொடர்ந்து CISF, CRPF, RPF தமிழ்நாடு சிறப்பு காவல் பிரிவு, தமிழ்நாடு பேரிடர் நிவாரண படை, கடலோர பாதுகாப்பு குழு, ஊர்காவல் படை ஆண்கள் மற்றும் பெண்கள் உட்பட 30 படை பிரிவினர் அணிவகுத்து சென்றனர். அதன் பின்னர் அணிவகுப்பு மேடைக்கு வந்த முதலமைச்சர் MK ஸ்டாலின் பதக்கங்களை வழங்கினார். பின்னர் வீர தீர செயலுக்கான அண்ணா பதக்கம், கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கம், C. நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறனுக்கான விருது, காந்தியடிகள் காவலர் பதக்கங்கள், சிறந்த காவல் நிலையத்திற்கான கோப்பைகள் ஆகியவற்றை உரியவர்களுக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் வழங்கினார். பின்னர் பதக்கம் பெற்றோர் குழுவாக முதலமைச்சருடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். நாடாளுமன்ற தேர்தலில் புதுவை உட்பட 40 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணிதான் வெற்றி பெறும் என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இந்தி திணிப்பிற்கு எதிராக தாய்மொழியாம் தமிழை காத்திடும் போரில் தம் இன்னுயிர் ஈந்து தாய்மொழி காத்த தியாகிகளின் தியாகத்தை நினைவு கூர்ந்து போற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 25ஆம் தேதி மொழிப்போர் தியாகிகள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அதன்படி மதிமுக சார்பில் தாம்பரத்தில் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்தபோது நாடாளுமன்றத்தில் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை இந்தியில் மொழிபெயர்க்க முற்பட்டதை நினைவு கூர்ந்தார். பார்லிமெண்ட் இதை வச்சு பாஸ் பண்ணணும், இந்தியில தான் அரசியல் சட்டம்னு அவர் சொன்னாரு. இதுக்கு ஒரு வார்த்தைக்கு 30 அர்த்தம் சொல்லுவான் இந்தியாவில் இருக்கிறவன். ஒரு இந்தி சொல்லுக்கு மொத்தத்தில் அரசியல் சட்டமே குழப்பமாய் போய்விடும், போய் குப்பையை தூக்கி போடுங்கன்னு சொல்லி நேரு அவர்கள் அதை தடுத்து விட்டார்கள். நேரு மறைந்த பிறகு லால் பகதூர் சாஸ்திரி பிரதம மந்திரியாக இருக்கிற பொழுது, அதற்கு பிறகு இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது
அதற்கு பிறகு ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்த போது அப்பொழுது அதே அரசியல் சட்டத்தை இந்தியிலே மொழிபெயர்த்த அரசியல் சட்டத்தை பாராளுமன்றத்திலே அரங்கேற்ற வேண்டும் என்று கொண்டு வந்தார்கள். அப்பொழுது நான் எழுந்து சொன்னேன், இந்த அரசியல் சட்டத்தை இந்தியிலே மொழிபெயர்த்ததை இந்த சபையிலே இன்றைக்கு அரங்கேற்ற கூடாது என்று சொன்னேன். எல்லோரும் தாராளமாக செய்யலாம் என்று வடநாட்டு எம்பிக்கள் எல்லாம் சொல்லிவிட்டார்கள். இந்தியிலே இருப்பது அரசியல் சட்டமாக இருக்கட்டும் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், இந்தியா துண்டு துண்டாகி போகும். இந்தியா ரத்த காய்வடிந்த சிவப்பு கோடுகளாலே இந்தியாவினுடைய வரைபடம் கீழ்த்தெறியப்படும். நீங்கள் இந்திய அரசியல் சட்டத்தையே இந்தியிலே கொண்டு வந்தார் என்று. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, நாடாளுமன்ற தேர்தலில் புதுவை உட்பட 40 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணிதான் வெற்றி பெறும், அதை நெறிவுபடுத்தி ஒழுங்குபடுத்தி அனைவரையும் அரவணைத்து நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொண்டு சென்று இருப்பதாக தெரிவித்தார். நடைபெறப் போகிற நாடாளுமன்ற தேர்தலில் புதுவை உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும், அதை நெறிப்படுத்தி ஒழுங்குபடுத்தி அதை அனைவரையும் அரவணைத்து கொண்டு நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். மதிமுக செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் மாவை மகேந்திரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தினர். கடவுள் படத்தை காண்பித்து ஏழைகளின் வயிற்றை நிரப்ப முடியாது என்றும் மோடி பற்றி மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார். தெலுங்கானா மாநிலம் ஐதராபாத்தில் காங்கிரஸ் தொண்டர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்ட மல்லிகார்ஜுன கார்கே பேசுகையில், கடந்த 22ஆம் தேதி பிரதமர் மோடி முன்னிலையில் அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. நாட்டில் பணவீக்கம் தினமும் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. மக்கள் பலர் வேலை இல்லாமல் உள்ள நிலையில் கடவுள்களின் படத்தை காண்பிப்பதனால் ஏழைகளின் வயிற்றை நிரப்ப முடியாது என்று விமர்சித்துள்ளார். இதற்கு முன் பல உத்தரவாதங்களை அளித்துள்ள மோடி இதுவரை நிறைவேற்றவில்லை என்றும் மோடியின் வலையில் யாரும் விழுந்துவிட வேண்டாம் என்றும் மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட புதுக்கோட்டை மீனவர்கள் 12 பேரை நிபந்தனையுடன் விடுதலை செய்து இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினம் பகுதியில் இருந்து கடந்த டிசம்பர் 13ஆம் தேதி விசை படகுகளில் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இதில் ஜெகதாப்பட்டினம் பகுதியை சேர்ந்த 12 பேர் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இவர்கள் கடலில் 32 நாட்கள் தொலைவில் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 12 மீனவர்களை சிறைப்பிடித்து கைது செய்து இலங்கை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதையடுத்து கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மற்றும் அவர்களது படகுகளை விடுதலை செய்ய கோரி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதினார். இந்நிலையில் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட புதுக்கோட்டை மீனவர்கள் 12 பேரை நிபந்தனையுடன் விடுதலை செய்து இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்ற நீதிபதி கஜநிதி பாலன் உத்தரவிட்டுள்ளார். விடுதலை செய்யப்பட்ட மீனவர்கள் ஓரிரு நாட்களில் தமிழகம் திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மறைந்த நடிகர் கேப்டன் விஜயகாந்த் உட்பட 132 நபர்களுக்கு பத்ம விருதுகளை ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. நடப்பாண்டிற்கான பத்ம விபூஷன், பத்ம பூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதுகளை ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. 132 நபர்களுக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. முன்னதாக அரசு துறைகளில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு குடியரசுத் தலைவர் விருதுகள் அறிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் இருந்து 3 காவல் அதிகாரிகளுக்கு குடியரசுத் தலைவர் விருது அறிவிக்கப்பட்டிருந்தது. அதுபோக 21 பேருக்கு சிறப்பு விருதுகளும் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதில் மிக முக்கியமாக கடந்த டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி உயிரிழந்த தேமுதிக கட்சி தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷன் விருதை மத்திய அரசு அறிவித்துள்ளது. கலைத்துறையின் சிறப்பான சேவை புரிந்ததன் காரணமாக விஜயகாந்திற்கு இந்த விருது அறிவிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கோவையை சேர்ந்த வள்ளி ஒயில் கும்மியாட்ட நடன கலைஞர் பத்திரப்பனுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. 87 வயதான அவர் புராணம் மற்றும் இந்திய வரலாற்றை தனது கலை மூலம் மக்களிடையே பரப்பி வருகிறார். இதற்காக அவருக்கு இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தை சேர்ந்த பரதநாட்டிய கலைஞர் பத்மா சுப்பிரமணியனுக்கு பத்ம விபூஷன் விருதும், நடன கலைஞர் வைஜெயந்தி மாலாவிற்கு பத்ம விபூஷன் விருதும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
தமிழகத்தை சேர்ந்த ஸ்குவாஷ் விளையாட்டு வீராங்கனை 37 வயதான ஜோஷ்னா சின்னப்பாவிற்கு பத்மஸ்ரீ விருது, எழுத்தாளர் ஜோ டி குரூஸ் அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது, நாதஸ்வர கலைஞரான சேஷம்பட்டி டி சிவலிங்கம் அவருக்கு பத்மஸ்ரீ விருதும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல பிரபல தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவிக்கும் பத்ம விபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அங்கித் திவாரி லஞ்சம் வாங்கியது தொடர்பான வழக்கு விசாரணையின் போது பழிவாங்கும் வகையில் அமலாக்கத்துறை உள்நோக்கத்துடன் செயல்படுவதா என உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. திண்டுக்கல் அரசு மருத்துவர் சுரேஷ் பாபு மீது நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்காக பல கட்டங்களாக பேரம் பேசி மிரட்டல் விடுத்து ரூபாய் 20 லட்சம் லஞ்சம் வாங்கிய போது அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறையால் கைது செய்யப்பட்டார். ஒரு அமலாக்கத்துறை அதிகாரி மாநில லஞ்ச ஒழிப்புத்துறையால் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் ஜாமீன் கேட்டு அங்கித் திவாரி தாக்கல் செய்த மனுக்களை திண்டுக்கல் குற்றவியல் நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்ற மதுரை கிளை ஆகியவை தள்ளுபடி செய்தது. அங்கித் திவாரிக்கு வரும் பிப்ரவரி 7ஆம் தேதி வரையில் நீதிமன்ற காவலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அங்கித் திவாரி லஞ்சம் வாங்கியதாக குற்றம் சாட்டப்பட்ட விவகாரத்தில் அமலாக்கத்துறை தரப்பில் அங்கித் திவாரிக்கு எதிராக புதிய வழக்கு தொடரப்பட்டது. அதில் அங்கித் திவாரியிடம் துறை ரீதியாக தங்களது கட்டுப்பாட்டில் விசாரிக்க அனுமதிக்க வேண்டும், குறிப்பாக அவர் லஞ்சம் வாங்கியது உண்மைதானா என்ற கோணத்தில் விசாரிக்க வேண்டியுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமலாக்கத்துறை மனுவை விசாரித்த திண்டுக்கல் தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் மனுவை தள்ளுபடி செய்து கடந்த 12ஆம் தேதி உத்தரவிட்டது. மேற்கண்ட விவகாரத்தில் அமலாக்கத்துறை தரப்பில் உச்ச நீதிமன்றத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக ஒரு ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறை தரப்பில் கேட்டது போன்று சிபிஐ விசாரணைக்கு உடனடியாக வழக்கை மாற்ற முடியாது, வழக்கு குறித்த முதலில் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் பதில் அளிக்கட்டும், ஏனெனில் இது போன்ற வழக்குகளில் நாங்கள் வெளிப்படைத்தன்மை மற்றும் சுமூகமான நடைமுறை ஆகியவற்றை எதிர்பார்க்கிறோம். அங்கித் திவாரி தொடர்பான விவகாரத்தில் எஃப்ஐஆர் உட்பட வழக்கு விசாரணை தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை உச்ச நீதிமன்றத்தில் 2 வாரத்தில் தங்களது அறிக்கையை பதில் மனுவாக தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தனர். மேலும் வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்யப்படும் வரையில் அங்கித் திவாரி தொடர்பான வழக்கில் மேற்கொண்டு விசாரணையோ அல்லது குற்ற பத்திரிகையோ தாக்கல் செய்ய வேண்டாம் என தெரிவித்து வழக்கை நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் அருகே போதை கஞ்சா பொருட்களை பதுக்கி வைத்திருந்த 4 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் பகுதியில் காவல் ஆய்வாளர் பார்த்தசாரதி தலைமையிலான காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது எமரால்ட் நகர் ஓட்டல் பின்புறமாக தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டிருந்த குமார், ராஜபாபு, பூபதி, நவீன் ஆகிய 4 இளைஞர்களை கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்த 1 கிலோ 200 கிராம் மதிப்பிலான கஞ்சா பொருட்களையும் பறிமுதல் செய்ததோடு 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்து சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே எருது விடும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வெள்ளைக்குட்டை கிராமத்தில் எருது விடும் விழா நடைபெற்றது. இந்த எருது விடும் விழாவில் ஆம்பூர், வாணியம்பாடி, திருப்பத்தூர், வேலூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, ஆந்திர மாநிலம், குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து 200க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. குறிப்பிட்ட இலக்கை குறைந்த வினாடிகளில் கடந்த காளைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் இந்த எருது விடும் விழாவை காண பல்வேறு பகுதிகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு கண்டு ரசித்தனர். மயிலாடுதுறையில் 14வது தேசிய வாக்காளர் தின விழா மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் ரோட்டரி கிங்ஸ் சங்கம் சார்பாக தயாரிக்கப்பட்ட பிரத்யேக காணொலியை மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் தேர்தல் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அனைத்து வாக்குச்சாவடி பகுதிகளுக்கும் பிரச்சார வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் அருகே போதை கஞ்சா பொருட்களை பதுக்கி வைத்திருந்த 4 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் பகுதியில் காவல் ஆய்வாளர் பார்த்தசாரதி தலைமையிலான காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது எமரால்ட் நகர் ஓட்டல் பின்புறமாக தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டிருந்த குமார், ராஜபாபு, பூபதி, நவீன் ஆகிய 4 இளைஞர்களை கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்த 1 கிலோ 200 கிராம் மதிப்பிலான கஞ்சா பொருட்களையும் பறிமுதல் செய்ததோடு 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்து சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். தென்காசியில் மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க பொதுக்கூட்டம் மதிமுக சார்பாக நடைபெற்றது. புதிய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்திற்கு தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் ராம உதயசூரியன் தலைமை வகித்தார். வாசுதேவ நல்லூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் சதன் திருமலைக்குமார், மதிமுக மாநில துணை பொதுச் செயலாளர் திமு ராஜேந்திரன், மாநில இலக்கிய அணி செயலாளர் காரை செல்வராஜ் உள்ளிட்டோர் சிறப்புரையாற்றினர். இந்த பொதுக்கூட்டத்தில் தென்காசி மற்றும் அதன் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த மதிமுகவினர், பொதுமக்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். மொழிப்போர் தியாகிகள் குறித்து மதிமுக பேச்சாளர்கள் எடுத்துரைத்தது தென்காசி பகுதி மக்களிடையே வரவேற்பை பெற்றது. திருப்பூர் மாவட்ட தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் மீது நடத்தப்பட்ட கொலைவெறி தாக்குதல் சம்பவத்தை கண்டித்து திருவாரூரில் பத்திரிகையாளர் சங்கம் சார்பில் ஏராளமானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்ட பத்திரிகையாளர் மற்றும் ஊடகத்துறையினர் கூட்டமைப்பு சார்பில் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் மீது நடத்தப்பட்ட கொலைவெறி தாக்குதல் சம்பவத்தை கண்டித்து மூத்த பத்திரிகையாளர் ஜெயராமன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தாக்குதலுக்கு உள்ளான செய்தியாளருக்கு அரசு சார்பில் உயர்ந்த சிகிச்சை அளிக்க வேண்டும், குற்றவாளிகள் அனைவர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மூத்த பத்திரிகையாளர் நவமணி உள்ளிட்ட மாவட்டம் முழுவதும் இருந்து ஏராளமானோர் பங்கேற்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் எருதுவிடும் விழாவில் காலை புறக்கணிப்பு செய்யப்பட்டதாக கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாட்டை கட்டி இளைஞர் ஒருவர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வெள்ளக்குட்டை கிராமத்தில் எருதுவிடும் விழா நடத்தப்பட்டது. இதில் திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை, வாணியம்பாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து காளைகள் அழைத்து வரப்பட்டன. அப்போது திருப்பத்தூர் அடுத்த பெரிய குனிச்சி கிராமத்தை சேர்ந்த கோவிந்தராஜ் என்பவர் தனது காளையை அழைத்து வந்திருந்தார். ஆனால் விழா குழுவினர் அவரது காளையை களத்தில் விடாமல் புறக்கணித்ததாக கூறப்படுகிறது. அதனை கண்டித்து மாலை திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காளைகளை கட்டி வைத்து நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் இளைஞரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து காளையை அழைத்து சென்றார். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இந்திய குடியரசு தினத்தை முன்னிட்டு நாட்டுக்காக அர்ப்பணிக்கும் விதமாக வெளிப்படுத்தியவர்களுக்கு ராஃபா மீடியா சார்பில் விருது மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. சென்னை வலசரவாக்கம் பகுதியில் உள்ள கியூரியஸ் லில் மைண்ட்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரீ ஸ்கூல் பள்ளியை சேர்ந்த 2 வயது முதல் 5 வயதுக்கு உட்பட்ட 24 இளம் சிறார்கள் ஒப்பித்தல், அடையாளம் காட்டுதல், மாறுவேட போட்டி, சரியாக அடுக்குதல், வரைதல் போன்ற தங்களது பல்வேறு திறமைகளை இந்திய குடியரசு தினத்தை பெருமைப்படுத்தும் விதமாக நாட்டுக்காக மாணவர்கள் அர்ப்பணித்து வெளிப்படுத்தினர். பள்ளியின் நிறுவனர் பூர்ணிமா சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ராஃபா மீடியா நிறுவனர் பிரசன்னா ராமானுஜம் தங்களது திறமைகளை வெளிப்படுத்திய மாணவர்களுக்கு சான்றிதழையும் கேடயத்தையும் பதக்கத்தையும் வழங்கினார். இதில் ராஃபா மீடியா மேலாளர் குணப்பிரியா மற்றும் ஜனார்த்தனன் கலந்து கொண்டனர். 10 மணி 5 நகரங்களில் 5க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ராஃபா புக் ஆஃப் ரெக்கார்டில் உலக சாதனை படைத்தவருக்கு விருது மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த சவுதி அரேபியாவில் தொழில் அதிபராக இருக்கும் நபர் பத்ருதீன் அப்துல் மஜீத். இவர் பக்ரைனில் உள்ள பாரதி தமிழ் சங்கம் நடத்திய பொங்கல் நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராகவும், சவுதி அரேபியாவில் நடைபெற்ற இஸ்லாமியர்கள் நிகழ்வில் கலந்து கொண்ட பின்பு ஆந்திரா, கேரளாவில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் சிறப்புரை ஆற்றும் போது உலக சாதனையின் அவசியத்தையும், அரசு போட்டித் தேர்வுகளில் மாணவர்கள் பங்கேற்பதின் கட்டாயத்தையும் ஊக்கம் அளித்து பேசியது பார்வையாளர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றது. இந்நிகழ்வுகளில் அனைத்தும் ராஃபா உலக சாதனை புத்தகத்தால் உலக சாதனையாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கான சான்றிதழ் மற்றும் கேடயம் ராஃபா மீடியாவின் நிறுவனர் பிரசன்னா ராமானுஜம் வழங்கினார். உடன் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜவஹருல்லா கலந்து கொண்டு சிறப்பித்தார். நமது
திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த சவுதி அரேபியாவிலே தொழிலதிபராக செயலாற்றி கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் பத்ருதீன் அவர்கள் ஒரு உலக சாதனையை படைத்திருக்கிறார். அதற்காக முதலில் அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரபா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் என்ற நிறுவனம் 10 மணி நேரத்தில் 5 நகரங்களிலே 5 வெவ்வேறு மொழிகளை பேசக்கூடியவர்களுக்கு மத்தியில் 5 பலதரப்பட்ட நிகழ்ச்சிகளிலே பங்கு கொண்டு நமது பத்ருதீன் அவர்கள் இந்த சாதனையை புரிந்துள்ளதை சரியான முறையில் பதிவு செய்து இந்த உலக சாதனை விருதை அவருக்கு அளித்திருக்கிறது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 10 ரூபாய் உயர்ந்து 5840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 80 ரூபாய் உயர்ந்து 46,720 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் 50 காசுகள் உயர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 78 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 78,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உக்ரைன் பிணை கைதிகளை ஏற்றி சென்ற ரஷ்ய ராணுவ விமானம் தரையில் விழுந்து தீப்பிடித்து எரிந்ததில் 74 பேர் உயிரிழந்தனர். உக்ரைன் படையில் சிறைப்பிடித்த வீரர்கள் 65 பேருடன் இலியூஷன் 76 விமானம் பெல்கோராட்டிலிருந்து விமானப்படை தளம் நோக்கி சென்று கொண்டிருந்த போது விபத்து நேரிட்டுள்ளது. விமானி உட்பட 74 பேர் பயணித்த விமானம் தரையில் விழுந்து நொறுங்கியதால் அந்த பகுதியை புகை மண்டலமாக காட்சி அளித்தது. விமானம் தீப்பற்றி எரிந்ததில் 65 உக்ரைன் கைதிகள், 6 விமான பணியாளர்கள், 3 பாதுகாப்பு படை வீரர்கள் உட்பட அனைவரும் உயிரிழந்து விட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கைதிகள் பரிமாற்றத்தின் கீழ் 65 உக்ரைன் வீரர்கள் விமானத்தில் அழைத்து செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் உக்ரைன் கைதிகள் இருந்த விமானத்தை அந்நாட்டு ராணுவமே சுட்டு வீழ்த்தி இருப்பதாக ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். நாட்டின் 75வது குடியரசு தினத்தை ஒட்டி கடமை பாதையில் மூவர்ண தேசிய கொடியை ஏற்றினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. தேசிய போர் நினைவு சின்னத்தில் பிரதமர் மோடி மலர் வளையம் வைத்து மரியாதை. நாடாளுமன்ற தேர்தலில் புதுவை உட்பட 40 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணிதான் வெற்றி பெறும். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திட்டவட்டம். கடவுளின் படத்தை காண்பித்து ஏழை வயிற்றை நிரப்ப முடியாது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட புதுக்கோட்டை மீனவர்கள் 12 பேர் விடுதலை. நிபந்தனையுடன் விடுதலை செய்து இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவு. மறைந்த நடிகர் கேப்டன் விஜயகாந்த் உட்பட 132 நபர்களுக்கு பத்ம விருதுகளை அறிவித்தது ஒன்றிய அரசு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.